தென் மாவட்டத்தின் ஒரு ஒதுக்குப்புறமான கிராமம் அது. அந்த ஊரின் எல்லையில் பல தசாப்தங்களாக பூட்டி கிடந்த ஒரு பெரிய காரை வீடு இருந்தது. அந்த ஊர் மக்களுக்கு அது ஒரு வீட்டை பற்றி பேசவே பயம். அங்கு ஒரு காலத்தில் நெசவுத் தொழில் மிக சிறப்பாக நடந்து வந்தது. அந்த வீட்டின் சொந்தக்காரரான ஒரு வயதான நெசவாளர் ஊரிலேயே மிகச்சிறந்த பட்டுப்புடவைகளை நெய்யும் கைவண்ணம் கொண்டவர். ஆனால் இன்று அந்த வீடு ஒரு பாழடைந்த அமானுஷ்யமான இடமாக மாறிவிட்டது. இரைச்சலில் இருந்து விலகி சில நாட்கள் அமைதியாக ஓய்வெடுக்க நினைத்த சூர்யா என்ற இளைஞன் அந்த வீட்டை பற்றி எந்த பின்னணியும் தெரியாமல் ஒரு ஏஜென்ட் மூலம் வாடகைக்கு எடுத்தான். வீட்டின் தோற்றம் சற்று பயமுறுத்துவதாக இருந்தாலும் அவனுக்கு தேவைப்பட்ட தனிமை அங்கு முழுமையாக கிடைத்தது. வீட்டை சுத்தம் செய்யும் போதே ஒரு பெரிய மரக்கதவால் அடைக்கப்பட்டிருந்த பின்பக்க அறையை கவனித்தான். அந்த அறை மட்டும் பூட்டப்பட்டிருந்தது. ஏஜென்ட்டிடம் கேட்டதற்கு, அது பழைய சாமான்கள் போடும் இடம் அறை தம்பி, சாவி தொலைந்து விட்டது என்று முழு பலமாக பதில் வந்திருந்தது. சூர்யாவும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. முதல் நாள் இரவு சூர்யா சாப்பிட்டு விட்டு தூங்கச் சென்றான். ஊருக்கு ஒதுக்குப்புறம் என்பதால் அங்கே மயான அமைதி நிலவியது. நேரம் நள்ளிரவை தாண்டி இருக்கும். திடீரென ஒரு மெல்லிய சத்தம் அவனது தூக்கத்தை கலைத்தது. சூர்யா எழுந்து அமர்ந்தான். சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று கூர்ந்து கவனித்தான். அது ஒரு மரப்பலகை முன்னும் பின்னும் அசையும் சத்தம். ஒரு சீரான தளத்தில் அந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. சூர்யா கட்டிலிலிருந்து இறங்கி சத்தம் வரும் திசையை நோக்கி நடந்தான். அது அந்த பூட்டப்பட்ட பின்பக்க அறையிலிருந்து தான் வந்து கொண்டிருந்தது. சூர்யா மெல்ல மரக்கதவின் அருகே சென்று காதை வைத்து பார்த்தான். உள்ளே யாரோ ஒரு கைத்தறியை மிக வேகமாக இயக்கும் சத்தம் அது என்பது அவனுக்கு புரிந்தது. அவனது இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அந்த அறை பல வருடங்களாக பூட்டியிருக்கிறதே, உள்ளே எப்படி தறி ஓடும் சத்தம் கேட்கும்? உள்ளே யார் அது என்று சூர்யா தைரியத்தை வரவைத்து கொண்டு குரல் கொடுத்தான். சத்தம் சட்டென்று நின்றது. ஒரு சில வினாடிகள் முழுமையான மௌனம். பிறகு அந்த அறையின் உள்ளே இருந்தது ஒரு மெல்லிய வயதான மனிதனின் இருமல் சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து வெறும் கால்களால் யாரோ நடப்பது போன்ற சத்தம் கதவை நோக்கி வந்தது. சூர்யா பயத்தில் 2 அடி பின்வாங்கினான். கதவின் இடுக்கு வழியாக குனிந்து காற்று வீசியது. ஏதோ ஒரு தீய சக்தி அந்த அறையிலிருந்து தன்னை கவனிப்பது போன்ற உணர்வு சூர்யாவுக்கு ஏற்பட்டது. அன்றிரவு முழுவதும் அவனால் தூங்க முடியவில்லை. விளக்கை அணைக்காமல் விடியும் வரை கட்டிலேயே அமர்ந்திருந்தான். மறுநாள் காலை அந்த சத்தத்தை பற்றி பக்கத்து வீட்டுக்காரரிடம் விசாரித்தான். சூர்யா அந்த பூட்டப்பட்ட அறையை பற்றி கேட்டதுமே அந்த பெரியோரின் முகம் வெளியேறியது. தம்பி, அவர் சுத்தமைக்கு பார்த்து பழைய கைத்தறி ரகசியமாக பேச பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டின் சொந்தக்காரரான அந்த நெசவாளர் ஒரு விசித்திரமான பட்டுப்புடவையை நெய்ய ஆரம்பித்தார். அது யாருக்கான புடவைன்னு யாருக்கும் தெரியாது. ராப்பகலாக சாப்பிடாமல் தூங்காமல் அந்த தறியிலேயே உட்கார்ந்து வேலை செஞ்சார். ஒரு கட்டத்தில் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஊர்க்காரங்க எவ்வளோ சொல்லியும் அவர் கேட்கல. அந்த புடவையை முடிச்சாகணுங்கிற ஒரு வெறியோடு இருந்தார். ஒரு நாள் ராத்திரி அந்த அறைக்குள்ள தறி ஓடுற சத்தம் திடீர்னு நின்று போச்சு. காலையில் போய் பார்த்தா அந்த தறியின் மேலேயே ரத்தம் கக்கி செத்து கிடந்தார். அவர் நெய்துக்கிட்டு இருந்த அந்த புடவை பாதிதான் முடிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் குடிவந்தவங்க யாரும் நிம்மதி இல்லை. ராத்திரி ஆனால் அந்த அறையில் இருந்து தறி ஓடுற சத்தம் கேட்கும். அவர் ஆத்மா இன்னும் அந்த புடவையை நெய்துக்கிட்டு இருக்குன்னு ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. நீங்கள் சீக்கிரமாக அந்த வீட்டை காலி பண்ணிடுங்க தம்பி என்று கூறிவிட்டு அங்கிருந்து வேகமாக நகர்ந்தார். சூர்யாவிற்கு லேசாக நடுக்கம் எடுத்தது. அன்று மாலையே ஊருக்கு கிளம்பிடலாம் என்ற முடிவெடுத்தான். ஆனால் இது வேறு விதமாக எழுதியிருந்தது. அன்று மாலை பலத்த மழை பெய்யத் தொடங்கியது. சாலைகள் துண்டிக்கப்பட்டன. இருள் சூழ்ந்தும் மின்சாரமும் தடைப்பட்டது. சூர்யா ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்து கொண்டு
மொபைல் வெளிச்சத்தில் ஹாலில் அமர்ந்திருந்தான். மழை சத்தத்தை தவிர வேறு எந்த ஒலியும் இல்லை. இரவு 12:30 தொடங்கியது. மீண்டும் அதே சத்தம். இந்த முறை சத்தம் மிகவும் வேகமாக கேட்டது. சூர்யா இரு கைகளாலும் காதை பொத்திக் கொண்டான். ஆனால் அந்த சத்தம் அவனது மூளைக்குள் ஊடுருவியது. திடீரென அந்த பூட்டப்பட்ட அறையின் மதக்கதவு கீச் என்ற சத்தத்துடன் தானாக திறந்தது. சூர்யா உறைந்து போய் அதை பார்த்தான். மெழுகுவர்த்தியின் ஒளியில் அந்த அறையின் உள்ளே ஒரு பிரம்மாண்டமான பழைய கைத்தறி தெரிந்தது. அதன் மேல் முழுவதும் ஒட்டடை படிந்திருந்தது. அந்த தறியில் பாதி நெய்யப்பட்ட ஒரு பட்டுப்புடவை இருந்தது. அது இரத்த சிவப்பு நிறத்தில் இருட்டிலும் ஒரு விசித்திரமான மினுமினுப்பை கொண்டிருந்தது. சூர்யாவின் கால்கள் அவனது கட்டுப்பாட்டை மீறி அந்த அறையை நோக்கி நடந்தன. அந்த தறியின் அருகே சென்றதும் காற்றில் ஒரு அழுகிய பிணத்தின் வாடை வீசியது. சூர்யா அந்த புடவையை தொட கையை நீட்டியதும் அவனது கைக்கு நேர் கீழே அந்த தறியின் அடியில் இருந்து ஒரு சுருக்கங்கள் நிறைந்த எலும்பும் தோலுமான ஒரு கை சட்டென்று நீண்டு வந்து அவனது மணிக்கட்டையை இறுக்கமாக பற்றி கொண்டது. சூர்யா அலற முயன்றான். ஆனால் தொண்டையிலிருந்து சத்தம் வரவில்லை. அவனது இரத்தம் உறைந்தது. தறியின் பின்புற இருளில் இருந்து 2 சிவந்த கண்கள் சூர்யாவை வெறித்து பார்த்தன. என் புடவை இன்னும் முடியல, எனக்கு நூல் வேணும், உன் நரம்புகள் வேணும் என்று ஆக்ரோஷமான கரகரப்பான குரல் அரையரங்கம் எதிரொலித்தது. என் புடவை இன்னும் முடியல, எனக்கு நூல் வேண்டும், உன் நரம்புகள் வேணும். அந்த இருட்டுக்குள் இருந்து ஒரு உருவம் மெல்ல எழுந்து நின்றது. அது பாதி மனிதனாகவும் பாதி எலும்புக்கூட்டோடும் இருந்தது. அதன் கைகள் சூர்யாவை நோக்கி நீண்டன. சூர்யா தனது முழு பலத்தையும் திரட்டி அந்த கையை உதறிவிட்டு அறையை விட்டு வெளியே ஓடினான். வீட்டின் பிரதான கதவை திறந்து மழையிலேயே ஓடத் தொடங்கினான். திரும்பி பார்க்கக்கூட அவனுக்கு தைரியம் இல்லை. மறுநாள் காலை மழை நின்றதும் ஊர் மக்கள் அந்த வீட்டிற்கு சென்று பார்த்தனர். வீட்டின் கதவு திறந்து கிடந்தது. சூர்யாவின் உடைமைகள் அங்கேயே இருந்தன. ஆனால் சூர்யா அங்கு இல்லை. ஊர் மக்கள் அந்த பின்பக்க அறையை எட்டி பார்த்தனர். அந்த பழைய கைத்தறியில் இருந்த இரத்த சிவப்பான பட்டுப்புடவை நேற்றிரவு இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் நீளமாக நெய்யப்பட்டிருந்தன. புடவையின் முனையில் சூர்யா அணிந்திருந்த சட்டையின் ஒரு சிறிய துண்டு சிக்கியிருந்தது. சூர்யா என்ன ஆனான் என்பது இன்று வரை யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்றும் அந்த கிராமத்தின் நள்ளிரவு அமைதியை கிழித்து கொண்டு சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அந்த நெசவாளர் தனது அடுத்த நரம்பிற்காக இருளில் காத்து கொண்டிருக்கிறார். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். நான் உங்கள் மூர்த்தி டாக்ஸ். இந்த கதை பிடித்திருக்கிறது என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும். நன்றி.